பசுமை குடிலும். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வெண்மை பூனை இருந்தது. அதற்கு பெயர் மின்னு. மின்னு ரொம்ப நன்றாக சுத்தமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அது ஒரு புதிதாக தோன்றும் இடத்தை தேடி பயணிக்கும். ஒரு நாள் மின்னு ஒரு பசுமை குடிலைக் கண்டது. அது பூக்களாலும் மரங்களாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குடிலின் வாசலில் ஒரு குறும்பு கிளி இருந்தது. அதற்கு பெயர் கிளியம்மா. மின்னு கேட்டது, இந்த குடிலில் யாராவது இருக்கிறாங்களா? கிளியம்மா சிரித்துக்கொண்டு சொன்னது, இது ஒரு மாயக்குடில். இங்கே யாரெல்லாம் நல்லது செய்யறாங்களோ அவர்களுக்கு இந்த குடில் ஏதாவது வித்தியாசமான பரிசு தரும். மின்னு சிந்தித்தது. அது அன்றே தோட்டத்தில் இருக்கும் அனைத்து குப்பைகளையும் சுத்தம் செய்தது. பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றியது. பறவைகளுக்கு தானியங்களை கொடுத்தது. அதற்குப் பிறகு அந்த பசுமை குடில் திடீரென்று வெளிச்சமாக மின்னியது. மின்னு உள்ளே சென்று பார்த்தது. ஒரு சிறிய பொக்கிஷப் பெட்டி. அதில் என்ன இருந்தது தெரியுமா? ஒரு பொம்மை பூனை. தங்க நிறத்தில் சிரித்து கொண்டே இருக்கிறது. அதோடு ஒரு குறிப்பு, நல்லதை செய்வோருக்கு உலகமே பரிசளிக்கும். மின்னு மகிழ்ச்சியுடன் தன் வீட்டிற்குச் சென்று அந்த பொம்மையை சுவரில் வச்சிக்கிட்டு தினமும் நல்லதைச் செய்ய ஆரம்பித்தது. கதை முடிவு. நல்லதைச் செய், நன்மை உன்னைத் தேடி வரும். சிங்கமும் எலியும். ஒரு நாள் காட்டில் ஒரு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி அந்த சிங்கத்தின் மேல் ஊர்ந்து சென்றது. சிங்கம் விழித்துக் கொண்டு அதை பிடித்தது. நீ வெறும் ஒரு சின்ன எலி, என்னை பாதிக்க முடியாதே, ஏன் உன்னை சாப்பிடக்கூடாது என்று சிங்கம் கேட்டது. எலி கெஞ்சிக் கொண்டது, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி விடுவேன். சிங்கம் சிரித்துவிட்டு, நீயா என்னை காப்பாற்றப் போற என்று கூறி ஆனால் எலியை விட்டுவிட்டது. பிறகு ஒரு நாள் வேட்டையாடிகள் சிங்கத்தை கயிறுகள் மூலம் கட்டி வைத்தனர். சிங்கம் உரத்த குரலில் முழங்கியது. அதைக் கேட்டு எலி வந்தது. அது கயிறுகளை கடித்தது. சிங்கம் விடுதலையாயிற்று. நீ சின்னதுதான், ஆனா என்னை பெரிய உதவியுடன் காப்பாற்றின என்று சிங்கம் நன்றியுடன் கூறியது. நீதி. வயதோ அல்லது அளவோ முக்கியமல்ல. ஒவ்வொருவருக்கும் மதிப்புமிக்க திறன் இருக்கிறது. இருந்தது. அது எப்போதும் மற்றவர்களிடம் சதிகள் செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் அது வானத்தை நோக்கி பார்த்தபோது பிரகாசமாக ஒளிரும் சூரியனைக் கண்டது. அதிக ஆடம்பரமாகவும் பெருமையாகவும் இருந்த அந்த குரங்கு சூரியனை ஒரு போட்டிக்கு அழைத்தது. ஓட்டப்பந்தயம். பந்தயம் தொடங்கியது. குரங்கு மரமொரு மரமாக சாத்தி அடிக்கடி ஜம்ப் செய்து சூரியனை அடைய முயன்றது. ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது சூரியனை முந்த முடியவில்லை. சிறிது நேரத்தில் குரங்கு சோர்ந்து ஓய்ந்தது. அப்போது அது உணர்ந்தது, சூரியனின் வேகத்தை வெல்ல முடியாது. கதையின் போதனை. உங்கள் எல்லைகளை அறிந்து புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள்.